சொன்ன மாதிரி செஞ்சுட்டானே. இந்திராணி மேடம், இந்திராணி மேடம். அடி பாவி, இந்த வீடா? வணக்கம். இவங்க மிஸ் பூமிகா, ஹைதராபாத். நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் லிங்கராஜா இவங்களை கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கறதுக்கு விட்டு வர சொன்னாரு. ஓ, அதிர்ஷ்டமலர், வாசலோட ஏன் போற? அதிர்ஷ்டமலர், இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்காரர் ஹைதராபாத்ல இருந்து செவத்துக்கு பார்த்து அனுப்பியிருக்காரு. நீ ஏன் கூட்டிட்டு வந்துட்ட? எப்படி இருக்கா? ஏன் கிட்ட கேட்டா? நீ உள்ள போமா, வலது கால் வச்சு போமா. செருப்பெல்லாம் கழட்ட வேண்டாம், எடுப்பா டாக்கு டாக்கு நடந்து உள்ள போமா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். டாங்கு டாங்கு, கதை முடிஞ்சது. ஹே செவத்தே, அம்மா, இந்த பொண்ணு பேரு பூமிகா, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கா. வணக்கங்க. என்னது வாங்க போங்கன்னு? இவதான் நான் செவத்துக்கு பாத்திருக்கிற பொண்ணு. அதாவது எனக்கு பாத்திருக்க பொண்ணா? கரெக்ட் கரெக்ட். உனக்கு ஓகேவா? ஓகேலாம் இருக்கட்டும். சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ? மாமா அதுக்கு தான் ஏற்பாடு செய்ய போயிருக்காரு. முதல்ல அதை நடக்கிற வழியை பாருங்க. போங்க. బాగున్నారా? బాగున్నాను. ப்ளீஸ்ங்க ஃபோனை கொடுங்க, எங்க ஊருக்கு பேசணும். இது எங்க ஊர்ல இருக்கோம், நீ எடுத்துக்க. எடுக்கலையா? கண்ணை மூடுங்க. சீ. இந்த நாய் இன்னும் செத்து போலையா? இவன் சொல்லிதான் ஏதோ பிளான் பண்ணி என்ன பேங்காக் கூட்டு வந்திருக்கியா? சொல்லு, மரியாதையா உண்மையா சொல்லு. சொல்ற. செவத்த, நீ இன்னும் பேங்காக்லயா இருக்க? அப்போ இங்க இருக்கிறது? அவ என் ரெட்டை. எம்ஜிஆர் ரெட்டை வேஷம் போட்ட படம் பார்த்திருப்ப. இது நம்பியார் எம்ஜிஆர் வேஷம் போட்ட படம். யார்கிட்டயும் சொல்லாத, நான் அங்க வந்துட்டே இருக்கேன். ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ரெடியா இரு. நாயுடு சொல்லு. ஹலோ அருந்ததி, நீ தேடுற பூமிகா பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில இருக்கா. பூமிகா பாளையங்கோட்டையிலயா? ஏன் சொல்ற? எங்க இருக்கான அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன், நீ போய் பிடிச்சுக்கோ. நான் பாத்துக்கிற மாதிரி வே. நம்ம அங்க போறதுக்குள்ள அவங்க அவனை கவனிச்சுப்பாங்க. ஆமா, பீம்ராஜ் அவ்வளோ கெட்டவனா? அருந்ததிக்கு முன்னால அவன் ரொம்ப நல்லவன். ஓ, செந்தட்டி, நீ நல்லா மாட்டிட்ட. என்ன வச்சா கோல்மால் பண்ற? இரு, ஒரு அரைக்கி உன்னை தேடி வரா. உன் ரத்தத்தை குடிக்க போறா. என்ன மறுபடியும் பண்றா? சொல்லி. பூமிகா கிடைச்சதுக்கு பெத்த அப்பாவை விட சந்தோஷமா குதிக்கிறியே, என்ன அர்த்தம்? அடி போடி, அவ 2000 கோடி அவ உடம்புல சுமந்துட்டு இருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைச்சா உன் உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீ வை, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் செவத்தக்கால, நானும் உங்க கூட ஊருக்கு வரேன். எதுக்கு? எதுக்கோ? லாஸ்டா நம்ம 2 பேரும் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தோம்னு சொல்லு. விண்மில் வைக்க லேண்ட் வாங்கும் போது. தப்பு. ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். நோ பிரிவிலேஜ் ப்ளீஸ். நாங்க வேணா இன்னொரு நாளைக்கு வரோம். செவத்தக்கால. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். செவத்த கலண்டு அச்சாசல அவங்க எழுத்த இவன் போட்டு பத்திரம் பதிவு பண்ணிட்டான்.
அபிஷியலா சொத்து அவன் பேர்ல இருக்கும்போது இவன் எப்படி அனுபவிக்க முடியும்? அவன் 2-3 நாள்ல வந்துருவானே. நானே டிவி சீரியல் கணக்கா யோசிக்கிறவ, எனக்கே புரியலையே. அந்த கள்ள நோட்டு பிடிச்சமே அந்த பாக்ஸுக்கு சீல் வச்சாச்சா? வைக்கலன்னா சீக்கிரம் வைக்க சொல்லுங்க, போங்க. பங்காளி, நீயும் நானும் அடுத்த ஜென்ரேஷன். ஒரு டீல் பேச வந்தேன். அந்த டீல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். டீலா? 25 கோடி சொத்தை சல்லீஸா 10 கோடிக்கு நான் தரேன். 5 கோடி அட்வான்ஸ் ரெடி செஞ்சா என் பேரில் சொத்து மாறின உடனே சேல் அக்ரிமெண்ட் உனக்கு போடுவேன். ஏம்ல சொத்தை எனக்கு விற்குத? எனக்கு இந்த ஊரை பிடிக்கல, சொந்த வீட்டு ஆளுங்களையும் பிடிக்கல. வித்துட்டு கிளம்ப போகிறேன். சந்தேகம்னா விட்டுரு. ஆறுமுக பாண்டிய ஐயாக்கு வித்துடுறேன். பேமெண்ட் சொல்லி அடிப்பாங்க கில்லி கணக்கா. யாரோ வாங்குறதுக்கு பங்காளி, நீ வாங்கலாமேன்னு பார்த்தேன். விட்டுரு. என்னடா சொல்லாம் கொள்ள பங்காளி பிடிச்சி வந்திருக்கேன் பாத்தியா? பாக்குறக்குள்ள போயிரு. டேய் போடா. டேய் என்ன சொத்து பத்திரத்தை கொடுக்கா? நீலவேணி, வைஃப் ஆஃப் கோட்டசாமி. அக்காட்ட கையெழுத்து வாங்கி தரேன். இல்லை சிவத்த, உன் விளையாட்டு ரொம்ப ஓரா போதில்ல. வேண்டாம்ல, இன்ஸ்பெக்டர் மூளைக்குள்ள ஒரு திரி இருக்கு, அதை கொளுத்தி விட்டாத. இல்லை உனக்கு என்னவே ஆச்சு? என்கிட்ட கூட எதுவும் பேச மாட்டேன்ற. உங்க அம்மாவுக்கு தெரியுமா அது? உமக்கு செயலில் சோறு அடிக்கணும் நிம்மதியா இருக்கிறாக்கும். இல்லை இங்க சொத்த போற உன் மயன் செவத்தை நீலவணிக்கு விற்காமல. உன்னை அங்கிருந்து ஆள் போட்டு திருநெல்வேலி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பார்த்துக்கிட்டுதேன். என்னது? ஏய், உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் செவத்திக்கு பார்த்துருக்கிற பொண்ணு. நான் அவனோட ப்ராப்பர்ட்டி. அப்படி பார்த்தாலும் அவன் ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டி தானே. டோன்ட் டச் மீ. நான் கத்துவேன். நான் வாயை பொத்துவேன். இப்போ எப்படி பொத்துவேன்? இப்போ சொல்லு, வாயை பொத்த வழி இருக்கா இல்லையா? இருக்கு. கத்துவியா? கத்தணும்னு ஆசையா இருக்கு. அப்போதானே நீ பொத்துவ. கத்து. வணக்கம். பயப்படாம உட்காருங்க. அல்வா கிண்டுறீங்களோ? ஆமாங்க, வெளிச்சக்கடை அல்வான்னு பேர் வச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கோமா. காலையிலேயே அல்வாலாம் கிண்டி வச்சு அதுக்கப்புறம் நீங்க கிண்டுற அல்வா பத்தி நான் பேச வரல. அதிர்ஷ்ட மலர தகதகன நகையோட நெல்லை டவுன்லயும் தளதளன தாவணியில குறுக்கு துறையிலையும் அடிக்கடி டக்கரமாள்புரத்துலயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி எந்த வீட்டு படி ஏறியும் எங்க வீட்டு மகாலட்சுமி இறங்கி போக தேவையே இல்லை. வாங்க. நான் என் தம்பி இன்ஸ்பெக்டர் திலக் பிரபுக்கு எப்போ என் மனசுலயே நான் இவளை பொண்ணு பார்த்தாச்சு. சந்தோஷம் தானே? ஐயோ, அல்வா எல்லாம் தீஞ்சு போயிடும். நான் இறக்கி வச்சுட்டு வரேன். நீ வாக்குப்பட போற விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீ செல்போன்ல எவங்கிட்ட பேசிட்டு இருக்க? போலீஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தியா? ஏய், நீலவேணி சித்தி,
இந்த செவத்தக்கால லவ் பண்ற அதிர்ஷ்டம் மலர கவிட்டு போலான்னு உன் கூனி வேலையை காட்டுறியா? தூசி ஆக்கிடுவேன். கிளம்பு கிளம்பு.